கோவை கோணியம்மன் கோவில் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றுள்ளனர். அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் வழங்க கேட்டு அறியலாம். வணக்கம் மார்ட்டின், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கோவையின் காவல் தெய்வம் என வணங்கப்படும் கோணியம்மன் தேர் திருவிழா இன்று கோவையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் வெகு விமரிசையாக இன்னைக்கு தேர் தேரோட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கோவிலில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் கோவை மக்களுக்கும் அனைத்து விதமான தொழில்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது இந்த கோணியம்மன் என்று மக்கள் வெகு ஆண்டுகளாக நம்பி இங்கே வழிபட்டு வருகிறார்கள். இவ்வளவு கோவையின் சிறப்பு வாய்ந்த இந்த கோணியம்மனுக்கான தேர் திருவிழா சற்றுமுன் தொடங்கியுள்ளது. கோவை டவுன்ஹால் பகுதியில் இருக்கக்கூடிய கோணியம்மன் கோவிலில் இருந்து இந்த தேரோட்டம் தொடங்கி இருக்கின்றது. இந்த கோணியம்மன் கோவிலிலே இந்த திருவிழாவிற்காக கடந்த 12ஆம் தேதி தேர் முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 13ஆம் தேதி அம்மனுக்கு பூச்சாட்டும் விழா நடத்தப்பட்டது. இந்த தேர் திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 20ஆம் தேதி நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து நாள்தோறும் கோணியம்மனுக்காக பல்வேறு விதமான யாகசால பூஜைகள் நடைபெற்றது. நாள்தோறும் பூஜையுடன் முடிந்தவுடன் புலி வாகனத்தில் கோணியம்மன் வலம் வருவார். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கிளி வாகனத்தில் வலம் வந்தார். மறுநாள் சிங்க வாகனத்தில் வலம் வந்து மக்களுக்கு அருள் பாலித்தார். இதே போன்றுதான் தொடர்ச்சியாக மங்கள வாத்தியங்கள் மூலமாக கோணியம்மனுக்கு நேற்று திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. நாள்தோறும் பாத பூஜைகளும் மலர் அலங்காரங்களும் செய்யப்பட்டு அம்மன் நாள்தோறும் பொதுமக்களுக்கு அருள் பாலித்து வந்தார். இந்த திருவீதி விழா இன்று கோவை டவுன்ஹால் பகுதியில் தொடங்கியுள்ளது. தொடர்ச்சியாக டவுன்ஹால் தொகுதியில் தொடங்கிய கோணியம்மன் தேரோட்டம் கோவை மாநகராட்சி அலுவலகம் வழியாக கடைவீதி வழியாக சுற்றி வந்து கோவை மக்களுக்கான அருள் பாலித்து விட்டு மீண்டும் தேர்நிலை கடலை வந்தடையும். இந்த காட்சியில் தான் தற்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவையின் வெகு சிறப்பாகவும் மக்கள் அனைவரும் வணங்கக்கூடிய தெய்வம் கோணியம்மன். இந்த கோணியம்மன் தான் தற்பொழுது கோவை மக்களுக்கு தேரடி வீதியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த தேரோட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக கோவையிலே இருக்கக்கூடிய கடைவீதி காவல்துறையினர் பூச்சாட்டும் முதல் மரியாதை நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டது. கோணியம்மன் கோவில் பூசாரி நேரடியாக கடைவீதி காவல் நிலையத்திற்கு சென்றார். அங்கே கடைவீதி காவல் நிலைய ஆய்வாளர் சுசிலாவிற்கு முதல் மரியாதை செய்து பரிவட்டம் கட்டினார். பின்பு அவர்கள் அம்மனுக்கு தேவையான அந்த முதல் மரியாதை செய்யக்கூடிய பூஜை சாமான்களை கொண்டு வந்து சாட்டினார்கள். இதன் பின்னர் தான் இந்த தேரோட்டமானது தொடங்கியுள்ளது. இது குறிப்பாக இந்த கோணியம்மன் கோவில் திருவிழாவிற்காக கடைவீதி பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒன்றிணைந்து கோணியம்மனை வழிபட வரும் பக்தர்களுக்காக அவர்கள் தாகம் தீர்ப்பதற்காக தண்ணீர், கூல்ட்ரிங்க்ஸ், இளநீர் போன்ற பானங்களை கொடுத்து மத நல்லிணத்திற்கு இந்த கோணியம்மன் கோவில் திருவிழா ஒரு உதாரணமாக இங்கே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்கள் அனைவரும் கோவையிலே ஒற்றுமையாகவும் எந்தவிதமான ஜாதி மத ரீதியிலே பாகுபாடு இல்லாமல் இங்கே வாழ்கிறார்கள் என்பதற்கு இந்த கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா ஒரு உதாரணமாக அமைந்துள்ளது. இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஜமாத்தின் முன்பாக அங்கே இருக்கக்கூடிய மசூதிக்கு முன்பாக நின்று கோணியம்மன் கோவிலை வழிபட்டு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் பாகுபாடு இல்லாமல் இங்கே குடிநீர் கொடுத்து தாகம் தீர்த்து வருகிறார்கள். இத்தனை சிறப்பு வாய்ந்த கோணியம்மன் தேர் திருவிழாவிற்காக காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். கோணியம்மன் தேர் திருவிழாவிற்காக இந்த டவுன்ஹால் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய தனியார் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் வரக்கூடாது என்ற காரணத்திற்காக தேர் திருவிழா நடைபெறும் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளில் போக்குவரத்திற்கான மாற்று ஏற்பாடுகளையும் காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை எந்தவிதமான போக்குவரத்து நெரிசல்கள் இல்லாமல் இந்த கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா என்பது வெகு விமரிசையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மார்ட்டின், விவரங்களுக்கு நன்றி.